இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து எப்பயும் போல் நம்ம வளைவு நெக் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வளைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹைட்டுக்கு நம்ம ப்ளவுஸோட உயரம் ஹைட்டுக்கு தக்கன இப்போ சின்ன கை அப்படின்னா அதில் 2ஆக நம்ம மடக்கிக்கிறோம். மடக்கி பாதி டிசைனுக்கும் பாதி இந்த பக்கம் டிசைனுக்கும் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வளைவு ஷேப்புக்கிட்ட பற்றி உங்களுக்கு 2.5 இன்ச்சு வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லாட்டி 3 இன்ச்சு வச்சாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு வைங்க, இல்லைன்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு வச்சாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டதுனால நம்ம வந்து கம்மியாக தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த வெட்டுறையும் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம 2.5 இன்ச்சுக்கு பதிலாக 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இன்னும் வந்து அந்த பஃப் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 2 பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே தச்சு திருப்பிக்கலாம். நம்ம எப்பயும் போல் ஸ்லீவ் டிசைன் எப்படி நம்ம வரைவோமோ அதை நார்மலாக வரைஞ்சிட்டு அந்த ஸ்லீவில் 2ஆக பிரிச்சுட்டு இங்கிட்டு ஒரு வளைவு டிசைனு இங்கிட்டு ஒரு வி டிசைனை நம்ம ரெடி பண்ணணும். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த சேஃபுக்கு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம அங்கங்கே வந்து ஒரு நாட் மாதிரி வைக்கணும். நான் அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை, நிறையாவது இதில் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறத மட்டும் நான் வந்து போடுறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்றத பாருங்கள். இல்லாட்டி இன்னொரு வீடியோ நம்ம இதில் வந்து போடலாம். இப்போ வந்து நம்ம அளவுகள் வைக்கணும். அந்த குட்டி குட்டி பீஸ்க்கு வந்து நம்ம அளவுகள் வச்சு அங்கங்கே வந்து நம்ம தச்சு விட போகிறோம். இப்போ வந்து 1.5 இன்ச்சு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம தச்சு திருப்ப போகிறோம். அது வந்து நம்ம வீடியோ வந்து கட் ஆகிருச்சு. அந்த பீஸ் தான் இப்போ நம்ம வச்சு அடிச்சுட்ருக்கோம். 1.5 இன்ச்சு பீஸை வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம பேக் நெக்கில் நம்ம நாட்டு வைப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இது. கொஞ்சம் பெருசாக, அந்த நாட்டை விட கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி இருக்கும் இது. இதை வச்சு நம்ம தச்சு திருப்பிட்டு அதை வந்து நம்ம 2 இன்ச்சு பீஸை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம அளந்து வச்சுருக்க மாதிரி கொஞ்சம் நிறையா பீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக வச்சு அடிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அடிங்க. எனக்கு வந்து துணி வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எட்ட வச்சு தான் நான் அடிச்சிருக்கேன்.
டாட் மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ நம்ம நடுவில் அந்த டிசைன் வைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் மட்டும் 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப்புக்கு தக்கன நம்ம வச்சு பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன மடிப்பாக வச்சு நான் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி திருப்பிட்டு அந்த மடிப்பு பக்கத்தில் உள்ள ஆப்போசிட் மடிப்பாக இந்த பக்கம் நம்ம மடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருக்கும். அப்படியே சேமாக ஒரே பக்கத்தில் மடிச்சிங்க அப்படின்னா அது வந்து பஃப் வந்து அமுங்கின மாதிரி தெரியும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அந்த லைனிங்கோடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே மட்டும் இந்த மாதிரி நான் லைட்டாக வந்து மடக்கி விட்டுருக்கேன், பிசுறு தெரியாமல் இருக்கா. இப்போ இந்த இடத்துல நம்ம சென்டர் பாயிண்ட் 2 பக்கம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம அடிச்சு விட்டுலாம். பாதி வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் ஏதாவது இதே மாதிரி ஒரு நெக் டிசைன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்ருவோம். நம்ம ஸ்லீவ்லலாம் வச்சு நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ண பின்னாடி கூட நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடாமல் இருந்ததுனால ஃபுல்லாக வந்து டெலீட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் அந்த வீடியோ இருந்துச்சு. தேங்க்யூ.